பிரியமான பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கவர்ந்திழுத்தல், குணப்படுத்துதல், பாதுகாப்பு, தந்திரம் மற்றும் மீட்பு போன்ற ஆளுமை கோட்பாடுகளை கொண்ட ஒரு அற்புதமான பரி என்ற ஒரு அற்புதமான தேவதையை பற்றி தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தேவதை பாரசீக கலாச்சாரங்களில் தோன்றிய ஒரு மகத்தான அழகுடைய தேவதையாகும். இந்த தேவதைக்கு 2 ரெக்கைகளோடு அடையாளப்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேவதை கொஞ்சம் குறும்புக்கார தேவதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் இந்த தேவதையை வால் நட்சத்திரங்களுடைய ஒரு குணப்பாங்குகளை கொண்ட இதாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இது கலைத்துறை வல்லுநர்களாலும் மற்றும் ஆன்மீக நடைமுறைகளிலும் இந்த தேவதை பயன்படுத்தப்படுகிறது. மேலும் பொருளாதாரம், வணிகம் மற்றும் காதல் மந்திரங்களுக்கு இந்த தேவதை பயன்படுத்தலாம். மற்றும் பாரிகளை பொறுத்தளவில் எதிர்காலத்தினுடைய உணர்திறன் கொண்டது, எதிர்காலத்தை பற்றிய புரிந்து கொண்டு நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல். அது மட்டும் இல்லாமல் இந்த தேவதையை வச்சு நம்ம ஆவி உலகத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய தேவதை அப்படின்னு நம்ம இந்த தேவதையை சொல்லலாம். மேலும் ஜின்னுகளிலிருந்து பாதுகாப்புக்காக, ஜின்னுகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக இந்த தேவதையினுடைய பாரியினுடைய உதவியை நாடலாம். மற்றும் இந்த தேவதையை ஒரு சின்ன தேவதையை பற்றி ஒரு சின்ன குறிப்பு பார்த்தோம்னா, இந்த தேவதை பாரசீக கலாச்சாரங்களில் சில மரபுகளில் இந்த பாரிங்கிறது வீழ்ந்த தேவதைகளின் வழித்தோன்றல்களாக இருக்கலாம் அப்படின்னு ஆதியில் நமக்கு ஒரு கருத்து இருக்குது. மேலும் இந்த பரிகளை பற்றி ஒரு சின்ன விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு தேவதையை பற்றி ஓரளவுக்கு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த தேவதைகளை எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய ஒரு எதிர்காலத்தில் ஒரு சிறப்பாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது பாரிகள் ஆரம்ப காலங்களில் பாரசீக கலாச்சாரங்களில் சில மரபுகளில் கொஞ்சம் வீழ்ந்த தேவதைகளின் வழித்தோன்றல்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பிந்தைய காலங்களில் அதே பாரிகள் பிந்தைய காலங்களில் ஒரு நேர்மறையான வரவேற்பை பெற்று ஒரு கருணை கொண்ட ஒரு அழகான தேவதையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது ஆதியில் ஒருவேளை பாரசீக சொல்லா கூட இருந்துக்கலாம். ஜின்னுகள் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாரசீக சொல்லா கூட ஆதியில் பயன்படுத்தியிருக்கலாம். காலங்கள் மாறும்போது இது ஒரு நல்ல ஆவி, அதாவது ஒரு நேர்மையான ஒரு கருணையுள்ள அழகான ஆவியாக இப்போ ஒரு குறிப்பிடப்படுகிறது. அதே சமயம் அரேபிய கலாச்சாரங்களில் எப்படி இருக்குன்னா, கூரிஸ்களோட அதனுடைய மரபுகளில் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டதாக நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிகிறது. மேலும் இவைகளை பற்றி சில விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு வானதூதர்களுக்குள்ள ஒரு கலகம் கிளர்ச்சி நடந்தபோது சொர்க்கத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டதாகவும், அதற்கு பிறகு சொர்க்கத்தில் சிக்கியவர்கள் எல்லாம் தேவதூதர்களாகவும், நரகத்தில் சிக்கியவர்கள் எல்லாமே பேய்கள் சாத்தானாகவும், இந்த இரண்டுக்கு இடையில சிக்கின தேவதைகள் எல்லாமே பரிகளாகவும், அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த சொர்க்கத்தில் தெய்வீகத்தன்மையே இல்லாத சில தேவதைகள் இருந்ததாகவும், அதை சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றியதாகவும் சில மரபுகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. எனவே பரிகள்ங்கிறது ஒரு வீழ்ந்த தேவதையாகவோ அல்லது பிசாசாகவோ இல்லாமல் இருந்தாலும், ஆனால் நரகத்திற்கு தசம பாகம் செலுத்தும் ஒரு பாரம்பரியத்தை ஒத்ததாகும். எனவே இந்த பாரிகள் என்கிறது இரண்டும் கெட்ட ஒரு நிலைப்பாடை கொண்டதாகும். இவைகள் ஜின்னுகள் போல துர்சக்திகள் இல்லாமல் இருந்தாலும், ஜின்னுகள் துர்ஜின்னுகள் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஜின்னுகள் போல துர்சக்தி அல்லாமல் இருந்தாலும்
இவை இந்த 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 பாரிகளுக்குள்ளே 2 பிரிவாக பிரியுது. அது எப்படின்னா ஒயிட் பாரி அடுத்து பிளாக் பாரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவுகளாக பிரிக்கிறது. ஒரு துர்க்குணங்களை கொண்ட பரிகளும் இருக்குது. அது மாதிரி நல்ல குணம், கருணை உள்ள குணங்களை கொண்ட ஒரு ஆவிகளாகவும் இந்த தேவதைகளை வந்து நம்ம பார்க்கலாம். எனவே வந்து பரிகளை அழைக்கும்போது வந்து கரெக்டாக வந்து நம்ம அழைக்கணும். சும்மா சாதாரணமாக வந்து பரிகளை அழைச்சிட்டோம்னா ஏதாவது ஒரு நல்லது, ஒரு துர்க்குணம் உள்ள பரி கூட வரலாம், அல்லது வந்து நல்ல பரிகளும் வரலாம். இது மாதிரி நல்லதோ கெட்டதோ வந்து நமக்கு வந்து நன்மை தீமை ஏற்படக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து பரிகளை அழைக்கும் போது பரிகளை பற்றி நல்லா தெரிஞ்ச நிபுணத்துவம் பெற்றவங்கள்ட்ட வந்து நல்லா கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகு தெளிவான மனநிலை பெற்ற பிறகு அழைத்தால் வந்து இந்த தேவதையை அழைக்கிறது நல்லது. அதனால் வந்து நல்லா வந்து இந்த தேவதையை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அழைக்கணும். அப்படி உங்களுக்கு சந்தேகங்கள், இந்த தேவதையை பற்றியான சில சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வந்து ஃபோனில் சொல்கிறேன். நேரடியாக வாங்க, நேரடியாக வந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். வெளிநாட்டவங்க வந்து வாட்ஸ்அப்பில் அல்லது இதில் டெலிகிராமில் வந்து என்னை வந்து கான்டாக்ட் பண்ணி விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பரிகள் வந்து நன்மையும் செய்யும், அதே மாதிரி அதில் பிளாக் பரிகள் இருக்குது. ஒரு துர்க்குணம் உள்ள ஜின்னுகள் மாதிரி துர்க்குணங்கள் கொண்ட பரிகள் இருக்குது. அதாவது ஜின்னுகளை விட அது கொஞ்சம் மேலே. அதாவது எப்படின்னா இந்த பரிகள் இந்த தேவதைகள் வந்து ஜின்னுகளை விட மேன்மைப்பட்டது. ஜின்னு படிநிலைகளில் வந்து ஜின்னுகளை விட மேன்மைப்பட்டது. ஜின்னுகளை வந்து அடித்து விரட்டக்கூடிய தன்மை வந்து இந்த பரிகளுக்கு உண்டு. பரிகளை வந்து எப்படி அழைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த பரிகளுக்கு வந்து எப்படின்னா, பரிகள்னு ஏன் பன்மையில் சொல்கிறேன்னா, பரிகள் ஒன்றல்ல, பரிகள் நிறையா இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து என்னென்னா பரிகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ ஜின்னுகளுக்கு பேர் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி சும்மா பொதுவாக இப்போ ஜின்னுகளவோ பரிகளோன்னு ஒரு முக்கியமான விஷயம், ஜின்னுகளவோ பரிகளவோ பொதுவாக அழைக்கக்கூடாது. பரிகளை வந்து பொதுவாக அழைச்சோம்னா என்ன வருதுன்னு தெரியாது உங்களுக்கு. அது மாதிரி நன்மை நடக்கலாம், தீமை நடக்கலாம். அதே போல் வந்து ஜின்னுகள் அது மாதிரி தான். ஜின்னுகளை வந்து நம்ம அழைக்கிறோம்னா பொதுவாக ஜின்னுங்க வாங்க அப்படிலாம் அழைக்கக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை சொல்லி அழைச்சோம்னா தான் அது குறிப்பிட்ட ஜின்னு நமக்கு தேவைப்படுற தேவைக்கான வேலைகளை செஞ்சு கொடுக்குற ஜின்னுகளுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்க முடியும். நம்ம பொதுவாக அழைச்சோம்னா ஏதாச்சும் வந்து அங்கே ஏடாகூடம் பண்ணி விட்டுரும். அது வந்து சிக்கலானது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை, ஒன்றும் அந்த மாதிரி வந்து பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் வந்து நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம வந்து எடுக்கிறது நல்லது. அது மாதிரி வந்து இந்த அழைக்கும்போது, இந்த பரியை அழைக்கும்போது செவ்வாய்க்கிழமை இரவு நல்ல நடுநீசி வேலையில் வந்து ஒரு வாசமான ஒரு அறையில் வந்து ஒரு தூபங்கள் இட்டு நல்ல வாசமான ஒரு அறையை வந்து தயார் பண்ணிவிட்டு அமைதியான நடுநீசி வேலையில் வந்து நிசப்தமாக நல்ல ஒரு அமைதியாக அமர்ந்து நமக்கு வந்து இதுக்கு வந்து மேற்கு பக்கம் தான் திரும்பணும். ஏன்னா ஜின்னுகளுக்கு மேற்கு புறம் திரும்புகிற மாதிரி தான் இந்த பரிகளுக்கு மேற்கு புறம் திரும்ப தான் அழைக்கணும். கிழக்கு புறமும் திரும்பலாம். ஏன்னா இது வந்து ஒலி வர்க்கத்தோடு வர்றதுனால கிழக்கையும் திரும்பி பண்ணலாம். இருந்தாலும் மேற்கை திரும்பி பண்ணுறது கொஞ்சம் சிறப்பு ஜின்னுகளை பொறுத்தளவுக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து மேற்கை திரும்பி அழைக்கலாம். அப்போ கனி வகைகள், அது மாதிரி வந்து வாசனை திரவிய வகைகள், இனிப்பு வகைகள், அதோடு சேர்த்து வந்து பானங்கள், ஏதோ ஒரு குடிக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரூட் பானங்கள், பழ ஜூஸுகள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். தேன்களும் வைக்கலாம். தேன்கள் தேவையில்லை, அதுக்கு பழ ஜூஸ் வச்சுக்கலாம், பழ வகைகள் வச்சுக்கலாம், இனிப்பு பதார்த்தங்கள் வச்சுக்கலாம். கரெக்டாக இதுக்கு வந்து மலர்கள் நல்லா பிடிக்கும். தேவதைகளுக்கு வந்து மலர்கள் பிடிக்கும். அதனால் வந்து நீங்கள் மலர்கள் அதிகம் வச்சுக்கலாம். 2-3 வகை மலர்கள் வச்சுக்கலாம், அதனால் தவறு இல்லை. மற்றும் இந்த மாதிரி எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அதுகிட்ட வந்து கொஞ்சம் மனசில் வந்து அதிகமாக வந்து கொஞ்சம் நினச்சிட்ருக்கணும். அதோட வந்து கொஞ்சம் அதிக உறவுகளை வச்சு மனசில் வச்சு நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து அதோடைய பாசத்தை வந்து நீங்கள் வந்து முறைப்படி வந்து கொஞ்சம் அதிக பாசம் காட்டினீங்கன்னா அந்த தேவதைகள் வந்து அந்த பாசத்தை காணிக்கையாக கொடுக்கணும். அந்த மேலே சொன்னது கூட சேர்ந்து அந்த பாசத்தையும் காணிக்கையாக கொடுத்தீங்கன்னா அது வந்து வரும். அதனால் சிந்தைய பூர்ணம், அதை உங்களுக்கு தெரியுமில்ல, நம்ம பல வெளியில் சொல்லியிருக்கேன். அந்த சிந்தைய பூர்ணத்தில் நிறுத்தி நம்ம கூப்பிட்டோம்னா கரெக்டாக வந்து நமக்கு வந்து அந்த ஒளியில் தான் ஒளி பவரில் வரும். இது வந்து ரூப கோட்பாடு, அதாவது உடலற்ற ஆவின்னு வச்சுக்கோம், உடலற்ற ரூப கோட்பாடுகளை கொண்டது. மேலும் வந்து இது வந்து நம்ம நேரடியாக வரும்போதோ அல்லது கனவுல வரும்போது நம்ம பார்த்தோம்னா சாதாரண மனுஷன் மாதிரி 4 அடி 5 அடி
6 அடி, இல்லை 4 to 6 அடி, 7 அடி கூட சில சமயம் தெரியும். ஒவ்வொரு பரிகளும் ஒவ்வொரு உயரங்களை கொண்டது. அது மாதிரி சில பரிகள் ஒல்லியாக இருக்கும், சில பரிகள் வந்து ஒரு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணங்களை கொண்டது. ஆனால் எல்லாமே வந்து பரிகளை பொறுத்தளவுக்கு ஒயிட் பரிகள் பூராமே, அதாவது நேர்மறையான பரிகள் எல்லாமே வந்து அழகான பரிகள், பயப்பட வேண்டாம். மேலே இதுகள் வந்து கனவுகளில் தோன்றலாம், அல்லது வந்து முன்னால் நம்ம மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முன்னால் வந்து நம்ம காட்சிகள் 3வது கண்ணில் வந்து நம்ம தேடையில் பார்க்கலாம். அந்த மாதிரியானது. அது மாதிரி நம்ம வந்து சில சமயம் இருக்கும்போது நமக்கு தலையில் வந்து இப்படி இந்த விரல்களை விட்டு இது பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வுகள், அந்த நம்மளை தொடுற மாதிரியான தொடு உணர்வுகள், இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும். அது மாதிரி கேட்கும் குரல்கள், அதாவது வந்து அந்த ஒரு மாய குரல்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான மாய குரல்களுக்கு வந்து இந்த தேவதை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. அதே போல் வந்து பகல்லையும் இப்போ இந்த ஜின்னுகள் இரவில் வருவாங்க சில கோட்பாடில் தான். அப்புறம் ஜின்னுகளை பகல்லையும் கூப்பிடும். ஆனால் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜின்னுகள் வந்து இரவில் தான் வரும் அப்படிங்கிற ஒரு இதாக ஆயிடுச்சு, ஐதீகமாக பண்ணுறாங்க. அது அவங்களுடைய கோட்பாடு. ஆனால் வந்து அது முறைப்படி பகல்லையும் வந்து பேசலாம், அதுக்கிட்ட கூப்பிடலாம் வரும். அப்படிலாம் ஒன்று இரவில் மட்டும் இல்லை. அதே மாதிரி இது வந்து பகல் நைட்டு எப்போ வேணாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி, அந்த பகல் தரிசனம் இரவு தரிசனங்கள் எல்லாமே கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இந்த மாதிரி அது தரிசனங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அவங்களுடைய உடல் மாற்றம், ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பு அமைப்பை பொறுத்து அது வந்து முன்பின்ன வந்து தரிசனங்கள் கிடைக்கும். அடுத்து இந்த பரிகள் வந்து எதனுடைய தொடர்புடையதுன்னு பார்க்கலாம். பஞ்சபூத தத்துவத்தை பொறுத்தளவுக்கு வந்து நீர் தத்துவத்தினுடைய தொடர்புடைய ஒரு ஆற்றல் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க முடியும். அதுக்கடுத்து வந்து படிக ரத்தினத்தை பொறுத்தளவுக்கு வந்து ரூபியினுடைய தொடர்புடைய ஆற்றல். அதே மாதிரி கிரகத்தை பொறுத்தளவுக்கு வந்து வெள்ளியினுடைய சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ஆற்றல். அது மாதிரி விலங்கு பறவை இதை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு என்னென்னா, விலங்கை பற்றி வந்து ஆய்வில் வந்து ஒன்றும் கிடைக்கல. அதனால் வந்து பறவை அது வந்து புறா. அது மாதிரி பூக்கள் இனத்தில் வந்து அதுக்கு தொடர்புடையதுன்னா ரோஜா பூ வந்து ரொம்ப அதுக்கு தொடர்புடைய ஒரு ஆற்றல். வாசனை அப்படின்னு எடுத்திங்கன்னா அம்பர். அதுக்கடுத்து மூலிகை எப்படின்னு எடுத்தால் புதினா. கலரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிகப்பு கலருடைய தொடர்பு. இது போன்ற விஷயங்களில் வந்து இது நெருங்கிய தொடர்புகளை கொண்ட ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். மேலும் இந்த தேவதைக்கு ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு ஒவ்வாமை இருக்கும். அது கூட சில வீடியோவில் நான் சொல்லலை, ஆனால் இனி வர வீடியோக்களில் அதையும் கூட நான் வந்து சேர்த்து சொல்கிறேன். ஏன் அந்த தேவதைக்கு எது ஒவ்வாமை அப்படின்னு சொல்லலாம். அது ஏன்னா சொன்னால் அது ஒரு சிக்கல். எப்படின்னா, ஒரு தேவதையுடைய ஒவ்வாமையை சொன்னோம்னா அந்த வச்சு அந்த தேவதையை வந்து நம்ம சில விஷயம் நம்ம இப்போ நீங்கள் இந்த தேவதை எடுக்கிறீங்கன்னா அந்த எதிரி வந்து அந்த தேவதையை வந்து ஒரு லாக் பண்ணக்கூடிய ஒரு விதி அமையும். அதனால் வந்து நம்ம அதனால தான் அந்த இதுக்கு ஒவ்வாமையை நான் சொல்லாமல் வந்தது. ஆனால் இந்த தேவதையை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து இது ஒரு ரகம், அதனால் வந்து இந்த தேவதைக்கு சொல்லலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கு வந்து ஒவ்வாமைங்கிறது வந்து இரும்பு ஆக்சைடு. அதான் இரும்பு ஆக்சைடோட வந்து இது ஒவ்வாமை இருக்குது. அது மாதிரி பக்க விளைவுகள் முக்கியமாக வந்து ஒவ்வொரு சக்திக்கும் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது இல்லைங்களா. அது மாதிரி இந்த தேவதை பொறுத்து இதுக்கும் பக்க விளைவுகள் இருக்குது. இதில் ஒன்றும் பெரிய லெவலான பக்க விளைவுகள் இல்லை. அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒன்றும் உடல் ரீதியாகவோ அல்லது உளவியல் ரீதியான ஒரு பக்க விளைவான ஒரு ஒன்றும் உடல் ரீதியாக இருக்கலாம், அல்லது உளவியல் ரீதியான ஒரு, அதாவது ஒரு பாலியல் சம்பந்தப்பட்ட ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓரளவுக்கு இந்த தேவதையை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறேன், ஓரளவுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு நம்புகிறேன். அப்படி வந்து உங்களுக்கு மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானா வந்து நீங்கள் வந்து உள்நாட்டவர்கள் ஃபோன்லையும் நேரடியாக வந்து பார்த்து உங்களுடைய ஐயங்களை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஒரு வெளிநாட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து டெலிகிராம், வாட்ஸ்அப் போன்ற இதில் வாட்ஸ்அப் நம்பர் தனியாக கொடுத்துருக்குறேன். அதில் அந்த நம்பருக்கு பண்ணுங்கள். அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் கொடுக்குறேன். அது மாதிரி தேவதைகள் எப்படி செய்யலாம் போகலாம், அந்த விளக்கம் எல்லாமே சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனவே பரிகள்ங்கிறது வந்து ஒரு மனித இனத்து மேல் வந்து ஒரு ஆர்வம் உள்ள ஒரு பன்முகத்தன்மைகளை கொண்ட
ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஆற்றலை சொல்லலாம். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிரினம். ஆனால் வந்து அந்த மனித இனத்தோட வந்து கொஞ்சம் ஆர்வமான ஒரு தன்மை உண்டு. மனிதர்களோட தொடர்பு கொள்வதுக்கு ரொம்ப ஆர்வப்படக்கூடிய ஒரு ஆற்றல் தான் வந்து பரி. மேலும் இந்த ஆற்றல் வந்து நன்மை தீமைகளோட இரண்டுலையுமே வந்து தொடர்பு இருக்கிறதுனால இந்த சமூகத்திற்கோ அல்லது இயற்கைக்கோ குந்தகம் இல்லாமல் இந்த சக்தியை பயன்படுத்துங்கள், பலன் பெறுங்கள், மகிழ்ச்சி.